வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ட்ரேடிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரங்களில் க்ரூட் ஆயில நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், அதோட சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன, அதோட ட்ரெண்ட் என்ன, அதோட ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்கு, எப்படி ஒரு வியாபார முறை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில் டவுன்ல இருக்கு, வீக்லியில் அப் இருக்கு, டெய்லியில அப்ல இருக்கு, ஹவர்லியிலே அப்ல இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3110, 3230, 3405, 3600, 3750. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2935, 2825, 2650, 2450, 2300. இதெல்லாம் கிரீன்ல வரைஞ்சிக்கல சப்போர்ட் லெவல், ரெட் கலர்ல டிரா பண்ணிக்கலாம் ரெசன்ஸ் லெவல்ஸ். ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோடைய நியூஸ் பேஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த வார இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுன் அதை வந்திருந்தது நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்ல கீழே வரும் அப்படின்னு. பட் அது கீழே வராதனால அவங்களுடைய கான்செப்ட் என்ன, மார்க்கெட் ஏற்கனவே ஐயில் இருக்கு, செல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி எப்பயுமே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து கொரோனா வைரஸ்னால இன்னும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுற நாடுகள் எல்லாம் இன்னும் கொரோனா வைரஸ் தாக்கிறதுனால இன்னும் உற்பத்தி பெரிய லெவலில் அதிகரிக்கல. ரெண்டாவது வந்து ஒபேக் மீட்டிங்ல வந்து ஏற்கனவே வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து மீண்டும் வந்து ஜூலைக்கும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கட்டிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நியூஸாக இருக்கு. அதனால வந்து அதே வந்து ப்ரொடக்ஷன் கட்டிங் வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் விலைகள் வந்து பெரிய லெவலில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவானதாயிரும். ஸோ நம்ம ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுதான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நியூஸ் பேஸும் நமக்கு தெரியணும், டெக்னிக்கலும் தெரியணும். ரெண்டையும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து சில விஷயங்கள் அங்கே ஏன் தவறாக நடக்கும்போது நீ அதோடைய ஃபியூச்சராக பார்க்கும்போது நமக்கு அது ஒரு டவுன், அதோட ப்ரொடக்ஷன் மறுபடியும் வந்து உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்தில் தான் அந்த விலை மீண்டும் ஏறுவதற்கான வாய்ப்பு உருவாது. அதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். நம்ம உடனே செல் பண்ணிடக்கூடாது. அது அதே மாதிரி அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாம நம்ம செல்லுங்கிற கான்செப்ட்டுக்கு போகும் பட்சத்தில் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஆகும். இது ரீட்டைல் ட்ரேடர் வந்து நிறைய பண்ணுவீங்க. தயவு செஞ்சு விஷயங்களை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒரு இன்வென்ட்ரி வந்து உடனே செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் போகாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம திங்கட்கிழமைக்கு நம்மளுடைய ட்ரேடிங் என்னவா பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். எங்க ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ங்கிறதையும் பார்ப்போம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்க வரைக்கும் இதில் நம்ம வந்து டவுன் சைடில் வந்து மூவாருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு மேலே மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா 3110க்கு மேலே ஒரு 4 ஹவரில் க்ளோஸ் ஆகி அந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வீக்கில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் 2650 கீழே வந்து 4 ஹவரில் க்ளோசிங் ஆகி அந்த லோ பிரேக் ஆனால் மட்டும் செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ வந்து 4 ஹவரில் க்ளோஸ் ஆகி அந்த லோ பிரேக் ஆகல. அது நிறைய பேர் அந்த இடத்துல அதை சரியா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து மேலே மறுபடியும் வந்து ஹை க்ளோஸ் ஆகி அந்த 2650க்கு மேலே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுத்துருச்சு. மண்டே வந்து ஒரு 3110க்கு மேலே 4 ஹவரில் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் பார் வந்து க்ளோசிங் ஆகி அந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா நம்ம பை அண்ட் செல் அப்படிங்கிற கான்செப்ட்ல போகலாம். அதே மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 3230 வரைக்கும் நம்ம அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணலாம். 3230 நமக்கு வந்து ஒரு 4 ஹவரில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் பார் கொடுத்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ இல்லைன்னா ஒரு பிஆர்எஸ் என்கல்ஃபிங்கோ இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் நாம வந்து அங்கிருந்து ஒரு செல்லிங்கான ஐடியா பண்ணலாம். அதாவது 3230. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் ஆகி ஒரு தாண்டுதுன்னா கண்டிப்பாக 3405 நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 3405 நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு செல்லிங் கிடைச்சா நம்ம செல் போலாம். இப்போ செல்லுக்கான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3230, 3405 இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கிடைச்சா மட்டும் செல் பண்ணுங்க. இல்லாத பட்சத்தில் அங்கிருந்து செல்லிங்கான கான்செப்ட் போகாதீங்க. ஏன்னா நமக்கு ஜூலை 1, ஜூலை 2 தான் மறுபடியும் ஒபேக் மீட்டிங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அதோடைய தாக்கத்தை ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ப்ராஃபிட் இருந்ததுன்னா அன்னைக்கு இன்ட்ராடே பண்றீங்க, நல்ல ப்ராஃபிட் இருந்ததுன்னா எக்ஸிட் ஆயிருங்க. நமக்கு வந்து கன்ஃபார்மா செல்லிங் அப்படிங்கிறது அதோட ஸ்விங் லோ பிரேக் ஆகி என்ன க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் செல்லிங் வரும். இது ரெசிஸ்டன்ஸ்ல போய் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், அங்கிருந்து ஒரு ரிவர்சல் வரலாங்கிறதெல்லாம் செல்லிங் பண்றோம். அதனால புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 3405 தாண்டும் பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இருக்குது 3600. ஸோ 3405 நமக்கு ரிவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் 3405 நம்ம கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3405 தாண்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வெயிட் பண்ணி 3600, ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியால பை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சப்போர்ட்ல பை பண்ணாம ரெசிஸ்டன்ஸ்ல பை பண்ணும்போது மார்க்கெட்ல வந்து ஒரு பேட் நியூஸ் வந்தது அப்படின்னா வேகமா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால இந்த இடங்களில் ட்ரேட் பண்ணும்போது பையை வந்து பொசிஷன்ல கொண்டு வரக்கு வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் சப்போர்ட்ல வந்து இந்த லைன் சப்போர்ட் வந்து டச் ஆகி பையை வரும்போது பை பண்ணுங்க. ஸோ நம்ம இங்க பை பண்ண வேண்டாம்னு சொல்ல, ரெசிஸ்டன்ஸ்ல பண்ண வேண்டாம், சப்போர்ட்ல பண்ணுங்கன்னு சொல்றோம். அப் ட்ரெண்ட்ல சப்போர்ட்ல பை பண்றது தான் பெஸ்டான ஒரு ட்ரேடிங். ஸோ மண்டே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் நடந்தது அப்படின்னா நம்ம இந்த 2 லெவல், அதாவது 3230, 3405, 3600
இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ரிவர்ஸில் கிடைச்சா செல் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பைக்கான மூவ்மெண்ட்லேயே போச்சு அப்படின்னா நான் பை எடுத்து அப்படின்னா 3230 மேலே பை எடுத்துனா அப்போ இருக்கிற ஸ்விங்லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். இந்த 4 hour ஹை பிரேக் ஆகாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் போன வாரங்களில் சொல்லியிருந்ததை மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. 2935 கீழே வந்து ஒரு 4 hourல வந்து ஒரு செல்லிங் கொடுத்து செல் ஆச்சு அப்படின்னா 2825 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சேனல் சப்போர்ட் இருக்கு. 2825 ரேஞ்சில் நமக்கு ஒரு சேனல் சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 4 hourல பிரேக் ஆகி அது பியரிஸ் பரஃபார்ம் ஆகி அந்த லெவலும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு 2610 2650 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை 2650 வந்து நமக்கு அதுக்கு கீழே செல்லிங் அந்த வீக்ல வந்து க்ளோசிங் கொடுத்து அந்த செல் கொடுத்தா தான் நமக்கு ஒரு நல்ல செல் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2650 வந்து ரிவர்ஸில் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கிருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். இப்போ இந்த ரேஞ்சு இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசன்ஸ் ரேஞ்சிலையும் சொல்லியிருக்கோம், சப்போர்ட்லையும் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வரும் வாரங்கள் நிதானமாக ட்ரேட் பண்ணுங்க. அதோடைய டேட்டா வரும் வாரங்களில் ப்ரீவியஸ் டேட்டா வீக்கே பார்த்தீங்கன்னா வீக்காக தான் வந்தது. பட் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் செல் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணி மார்க்கெட்டோடைய நியூஸ் என்ன, அதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டெலிகிராமில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து டேட்டா அண்ட் க்ரூட் ஆயில் டேட்டா எம்சிஎக்ஸ் பற்றி எம்சிஎக்ஸில் வர்ற க்ரூட் ஆயில் கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பேஸ் மெட்டல் இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்னென்ன டேட்டா வருது என்னென்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது வரும் வாரங்களில் வந்து அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அதோட நியூஸ் அதோட டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரங்களில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அதை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்லாவும் பெறுங்க. தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.